அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/1/2025 திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு நாள். நாளை மதியம் முதல் நாளை மறுநாள் வரை தேய்பிறை அஷ்டமி உள்ளது. பைரவரை வழிபட நல்ல அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ண சுவாமியினுடைய அருள் கிடைக்க, அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ண சுவாமியின் அருளால் ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகட்டும், தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், சகல சௌபாகியங்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 7ஆம் நாள். இன்று காலை 10:35 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. முருகப்பெருமானை வழிபடவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று இரவு 9:07 வரை ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சில விஷயங்களுக்கு ரொம்ப ஓவராக கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. அது அப்படித்தாங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்டரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருக்கும் சிலருக்கு தாமதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் சண்முக கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. ரிஷப ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். சில விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி நடக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகும். தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். மந்த நிலைமை மாறும். ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், நகைக்கடை அடுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. டிரைவராக வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பெட்டர் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல பெரிய ப்ராஜெக்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கேமராமேனாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட் போன்றவற்றை வெளிநாட்டிலே வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே பலன் உண்டு. திருமண தடை சிலருக்கு அகலும். நல்ல வரன்கள் கிடைக்கும். டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக எதிர்பார்த்தபடி உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையிலே இருக்கும். மறுமணம், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜ் போன்ற விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர்
தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற பட்டு அல்லது வஸ்திரம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மணி, காசு, பணம், துட்டு, சல்லி போன்ற விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களிலே வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகளுக்கு திடீர் நெருக்கடி வந்து சேரும். சிலருக்கு பதவி மாற்றம் போன்ற அல்லது கட்சி பொறுப்பு மாற்றம் போன்றவை நடக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவைப்படும் நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலருக்கு சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்ம ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும். வரன்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேட்ரிமோனி சைட்லேயோ இல்லை புரோக்கர் மூலமாக வரும் வரன்கள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், IVF போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக, ஹெல்ப்பராக, பார் அட்டெண்டராக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. அதே மாதிரி வெளிநாட்டிலே PR அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னி ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு பொறுமைக்கு சோதனை வர மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். வேலை பார்க்குற அல்ல தொழில் பார்க்குற, உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பேங்க்கில் கேஷியராக இல்லை ஃப்ரண்ட் டெஸ்கில் வேலை செய்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிகளில், கார்ப்பரேட் கம்பெனிகளிலே சிஇஓவாக, மேனேஜிங் டைரக்டராக, டிரெக்டராக, ஜெனரல் மேனேஜராக போன்ற பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பண வரவிலே சில முடக்கம் ஏற்படும், கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள், அவசரப்படக்கூடாது. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். அது மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது படிப்பு, அங்கே போய் படிக்கணும்னு முயற்சி எடுக்கிற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அது மாதிரி வெளிநாட்டிலே சொந்தமாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். சக அரசியல்வாதிகளிடம் சில எதிர்ப்பு, தொல்லைகள் எல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்குது. கவனமாக ஹேண்டில் பண்ணணும். டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள். எலக்ட்ரிஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உயரதிகாரிகளிடம் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் குறையும். அரசு அதிகாரிகள், அரசு அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பிரின்சிபலாகவோ டீனாகவோ ப்ரொஃபஸராகவோ லெக்சரராகவோ ஆசிரியர்கள் டீச்சராக இருப்பவர்களோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களோ லைப்ரரியனாக இருப்பவர்கள், லைப்ரரியில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டிங் செய்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நன்மை உண்டு. பார்ட் டைம் ஜாப் எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கும் அது சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் 5 மிளகு சேர்த்து ஒரு சிவப்பு துணியில் சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கும். பேங்க் லோன் எதிர்பார்த்து காத்திருக்கும் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரருடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்கள், பள்ளி அல்லது பாடசாலை படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் நன்மை உண்டு. சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வைத்திருப்பவர்கள் அல்லது ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சகோதர வழியிலே நன்மை உண்டு. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். பிள்ளைகளால், குழந்தைகளால் பெற்றோருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஊழியர்களால் லாபம் உண்டு. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்கிராஃப்ட் என்ஜினியராக இருப்பவர்கள், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள், ஏரோநாட்டிக்கல் என்ஜினியராக வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிக்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு நன்மை உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை வெள்ளை நிற பூ அல்லது புஷ்பம் அல்லது மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். டிரைவிங் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், வாட்ச்மேனாக இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்க வேண்டிய நாள். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரும். அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் சில நெருக்கடிகள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை செலுத்த வேண்டிய நாள். நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் வழியால் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு மாற்றம் அல்லது பதவி மாற்றத்துக்கான நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருவோருக்கு கொஞ்சம் கவனமாக டிராவலிங்கை பண்ண வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
சூலினி துர்க்கை அம்மன் வழிபாடு. சூலினி துர்க்கை அம்மனை நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்கள் சிலருக்கு வேலை கிடைக்கும். மெரைன் என்ஜினியராக இருப்பவர்கள், ஷிப்பிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஹார்பரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். கல்யாண விஷயங்களிலே அவசரம் காட்ட வேண்டாம். வரன்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து பரிமாற்றம் விஷயங்கள்லையோ அல்லது பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனம் தேவை. சுபகாரியங்களில் பங்கேற்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள், அதே மாதிரி திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கல்யாண மண்டபம் இந்த மாதிரி வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. சரஸ்வதியை நீங்கள் வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.